இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்காக வைக்கலாம், அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஆளுங்களும் இருப்பாங்க. ஆனா சாமி எல்லாம் காக்க வைக்காதீங்க. அப்புறம் உங்களால நாங்க தேவையில்லாம தெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிடும். நான் தான் மாமாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல, தேவையில்லாம என்ன வம்பு கிழக்காதீங்க. இங்க பாருங்க, நான் யாரையும் வம்பு கிழக்கல. இங்க இருக்கிற ஊர் மக்கள் மாதிரி கலச பூஜை நடக்குமோ நடக்காதோங்கிற பயத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கலச பூஜை கண்டிப்பா நடக்கும். நீங்க இவ்வளவு நம்பிக்கையா பேசுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு வேளை உங்க மாமா இந்த கலச பூஜைக்கு வரலன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அதே நீங்களே சொல்லிடுங்க. இதுதானே பெரிய மனுஷத்தானோ. ஏமாவனே, கார்த்தி தம்பியே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. நான் என்ன சொல்லுவேன் சித்தப்பா, இந்த ஊர்ல ராஜா சேதுபதி குடும்பத்தை விட நாம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம். அதனால இந்த கலச பூஜைக்கு ராஜராஜன் வரலன்னா இந்த கலச பூஜைய நான் பண்றேன். இந்த கும்பாபிஷேகத்தையும் நான் முன்னாடி நின்று நடத்தி காட்டுறேன். பிரமாதம் அவனே. என்னங்க இவன் எப்படி சொல்றான்? என் மாமா வரலன்னா தானே, வரலன்னா நீங்களே பண்ணுங்க. என்னப்பா இது? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? சிவனாண்டி தான் ஏதோ விவரம் இல்லாம பேசுறானா, நீங்களும் அவனை போய் கலச பூஜை நடத்த சொல்றீங்க? இது உங்க குடும்ப வழக்கப்படி பாரம்பரியமா நடக்க வேண்டிய பூஜை தம்பி. என் மாமா வரமாட்டாருன்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அவர் கண்டிப்பா வருவார். இந்த கலச பூஜை அவரே முன்ன நின்று நடத்துவாரு. பாப்போம் தம்பி, உங்க நம்பிக்கை ஜெயிக்குதா இல்ல இந்த ஊர் மேல நான் வச்சிருக்கிற அக்கறை ஜெயிக்குதானே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். உன் மாமா வராட்டியும் இல்ல நீயே வராட்டியும் நீ சொன்ன மாதிரி இந்த கலச பூஜையை நான் நடத்தி காட்டுவேன். நான் மாமாவோட வரேன்.